வணக்கம். இலங்கைக்கு வரும்போதெல்லாம் யாழ்ப்பாணத்தை பார்ப்பது எங்களுக்கு மன நிறைவு தருகிற ஒரு நிகழ்வு. அங்கே பேசுகிற தமிழ் எங்கள் காதுகளில் கொஞ்சி விளையாடும். அந்த ஊரில் இளம் பிள்ளைகள் நிறைய பேர் பேச்சாளர்களாக வளர்ந்து வருகிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேச்சாளர்களுக்கு அவர்கள் சரியான சவாலாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இளம் பேச்சாளர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கு டான் டிவி நடத்துகிற நிகழ்ச்சி தான் சொற்சமர். இந்த நிகழ்ச்சியை திரு லலிசன் அவர்கள் திறம்பட செய்து வருகிறார். அதில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி பங்கேற்க வைங்க. பெற்றோரும் ஆசிரியரும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தாங்க. அதை விட மறக்காமல் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் எல்லாரது முயற்சியாலும் ஆதரவாலும் அந்த நிகழ்ச்சி சிறந்து விளங்க வேண்டும். எதிர்காலத்தில் நல்ல பேச்சாளர்களை உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கெட்டும் பறந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றைய சொற்சமர் களம் தென்மராட்சி மண்ணிலே நிலை கொண்டிருக்கிறது. தென்மராட்சியின் புகழ் மிக்க 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். தென்மராட்சியிலே இருக்கிற ஒரே ஒரு தேசிய பாடசாலை என்கிற பெருமை சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கு உரியது. அந்த பிள்ளைகள் இந்த சொற்சமர் களத்திற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை எதிர்த்து வாதிட இருக்கிறார்கள் வரணியிலே புகழ் பூத்த வரணி மத்திய கல்லூரி மாணவர்கள். 2 பாடசாலைகளும் சிநேகபூர்வமாக சொற்சமர் ஆடிக்கொள்கின்றன. இந்த சொற்சமர் நிகழ்ச்சியின் ஊடாக அவர்களுடைய ஆளுமை கட்டியெழுப்பப்பட வேண்டும். அவர்களுடைய வாதத்திறன் மேம்படுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய பேச்சு திறன் உன்னதமடைய வேண்டும். அவர்கள் உலகளாவிய நிலையிலே ஒரு அறிமுகத்தை பெற வேண்டும். பாடசாலையினுடைய புகழ் கொடி வான் உயர பறக்க வேண்டும். இத்தகைய வேட்கையோடு பெற்றோர் மற்றோர் ஆதரவோடு இந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை நாடி வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களை அன்பாக வரவேற்று கொண்டு மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் எது என்பதை பற்றி அவர்கள் பேச இருக்கிறார்கள். இவர்கள் இப்படி பேசுவதற்கு அனுசரணை புரிபவர்களையும் நாங்கள் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிறார் கல்வி காருண்யன், யாழ்ப்பாணத்தின் முன்னணி தொழிலதிபர் ESP நாகரத்தினம் ஐயா. அவர் பாடசாலைகளிலே விவாத அணி அமைவதற்காக ஒரு தொகை பணத்தை பரிசாக வழங்குகிறார். அதைவிட இலங்கையிலே இளம் பேச்சாளர்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பதற்காக உலக புகழ் பெற்ற தமிழக பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இலங்கை பணம் ரூபாய் 5000 வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அவர்களையும் நன்றியோடு இந்த தருணத்தில் நினைவில் கொண்டு மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் எது என்பது பற்றி இவர்கள் பேசுவதை கேட்க இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே நான் போர்க்காலத்திலே வளர்ந்தவன். என்னுடைய இளமை காலத்திலே பனங்காயிலே உடுப்பு தோய்த்தவன், தெரு விளக்கிலே படித்தவன். ஆனால் இப்பொழுது நினைத்தாலும் இவையெல்லாம் இனிக்கின்றன. இப்படி சொன்னால் எனக்கு இன்னும் ஒரு பக்கம் நினைவுக்கு வருகிறது. இப்பொழுதுதான் AI தொழில்நுட்பத்தினுடைய பல உன்னதங்களை கண்டு இந்த காலத்திலே திகைத்து போய் மலைத்து போய் அது கூட மனதிற்கு உன்னதம் என்று கண்டு கொண்டு இருக்கிறோம். நான் படிக்க தொடங்கியது சிலைட் என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு கொப்பியிலே எழுதி படித்தேன். இப்பொழுது என்னுடைய கையிலே ஒரு திறன்பேசி இருக்கிறது. அதிலே பேனையாலே எழுதக்கூடியதாக கூட இருக்கிறது. அதைவிட பார்த்தால்
படிப்பிக்கிற தொழிலுக்கு வந்தால் கூட ஒரு காலத்திலே கரும்பலகையிலே படிப்பித்தார்கள், பின்னர் பச்சை பலகையிலே கிரீன் போர்ட் என்றார்கள், அதற்கு பிறகு OHP ப்ரொஜெக்டர் என்றார்கள், ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர், அதற்கு பிறகு மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் என்றார்கள், பல்லூடக எறியி என்றார்கள், அதற்கு பிறகு இன்றைக்கு ஸ்மார்ட் போர்ட் வந்திருக்கிறது. அதுவும் தாண்டி இன்றைக்கு கூகுள் கிளாஸ் ரூம், இப்படி எத்தனையோ வசதிகள் எங்கள் மத்தியிலே இருக்கின்றன. எனவே அந்த காலம் இந்த காலம் என்று மனதிற்கு உகந்த காரணிகள் எங்களை ஆட்கொள்கின்றன. இவை எப்படி ஆட்கொள்கின்றன என்றால் எங்கள் விருப்பை பொறுத்தது. ஒருவருக்கு வடை பிடிக்கும், இன்னொருவருக்கு ரோல்ஸ் தான் பிடிக்கும், ஒருவருக்கு சிக்கன் பிடிக்கும், இன்னொருவருக்கு மட்டன் தான் பிடிக்கும். இப்படி மனதிற்கு உகந்தது எந்த காலம் என்று கேட்டு ஒரு அணியினர் அந்த காலம் என்கிறார்கள், இன்னொரு அணியினர் இந்த காலம் என்கிறார்கள். சரி, நானே வரையறுத்து விடுவோம். அந்த காலம் என்றால் 2000க்கு முற்பட்ட காலம் என்று வைத்துக்கொள்வோம். இந்த காலம் என்றால் 2000க்கு மிலேனியம், 2000க்கு பிற்பட்ட காலம். 25 வருடங்கள் ஓடிவிட்டன. 2000க்கு பிற்பட்ட காலம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் மனதிற்கு நெருக்கமான காலம். இங்கே பேசுகிற பிள்ளைகள், நிகழ்ச்சியை நடத்துகிற நான் மிலேனியத்திற்கு முற்பட்டவர், நிகழ்ச்சியிலே பேசுகிற பிள்ளைகள் மிலேனியத்திற்கு பிற்பட்டவர்கள். எனவே அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், நான் என்ன சொல்லப் போகிறேன், இவற்றை அறிவதற்கு நீங்களும் ஆர்வமாக இருப்பீர்கள், உங்களுக்குள்ளே ஒரு முடிவோடு இருப்பீர்கள். ஆனால் அந்த முடிவு கூட திசை மாறத்தக்கதாக இவர்களுடைய வாதம் அமையும் என்று நினைக்கிறேன். அந்த காலம்தான் மனதிற்கு நெருக்கமான காலம் என்று வாதத்தை தொடக்குவதற்காக பரணி மத்திய கல்லூரியினுடைய அணித்தலைவர் சாருஜன் வந்திருக்கிறார். பேசுங்கள் சாருஜன். நீதி தவறாத தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையை மட்டும் உலகுக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கும் எந்தரப்புவாதியினரே, உண்மையை பொய்யாக கூற வந்திருக்கும் எதிர்த்தரப்புவாதியினரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான பட்டிமன்ற தலைப்பாக அமையப்போவது என்றவென்றால், மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான தருணம் அன்றைய காலமா இன்றைய காலமா, அதிலே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரை தருவது அன்றைய காலமே என அடித்து கூற வந்துள்ளேன். குறிப்பாக அன்றைய காலமானது இயற்கையோடு பின்னிப்பிணைந்த காலமாக காணப்பட்டது. இணைத்து பார்க்கும் போதே புல்லரிக்க வைக்கக்கூடிய காலமாக அந்த காலம் காணப்படுகின்றது. குறிப்பாக அன்றைய காலத்துறவுகள் நேர்த்தியான உறவுகளாக காணப்பட்டது, வலுவான உறவுகள். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் அப்பா, தம்பி, மற்றது அப்பாவுடைய சகோதரன், சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி, அனைவரும் குடும்பத்தில் பொதுவாக 20 பேருக்கு மேற்பட்டோர் ஒரு குடும்பத்தில் வாழ்வார்கள். ஆனால் இந்த காலம் பிரிந்து 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 ஒரு குடும்பத்தில் 2 அல்லது 3, அதிகபட்சம் 4 பேர் தான் இந்த காலத்தில் குடும்பத்தில் வாழ்கின்றார்கள். குடும்பத்தில் ஏதாவது துக்ககரமான விடயம் நடந்து விட்டாலும் வெளிநாட்டில் இருந்து வருவதற்கு கூட அவர்களுக்கு ஒரு 3-4 நாட்கள் எடுக்கின்றது. ஆனால் அந்த காலமானது எல்லோரும் பின்னிப்பிணைந்து ஒற்றுமையாக இருந்தார்கள், வெளிநாடு செல்வதில்லை. ஏனென்றால் தன்னிறைவு பொருளாதாரம், குடும்பத்திலேயே தன்னிறைவு பொருளாதாரம் முதன்மை பெற்று காணப்பட்டதால தமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தோடு பகிர்ந்து தோளோடு தோன்று அந்த பிரச்சனைகளை அவர்களே சமாளித்துக் கொண்டார்கள். குறிப்பாக அந்த காலத்தில் நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுது கூட அருமையானதாக காணப்படும். ஒரு கோயில் திருவிழாவுக்கு சென்றால் அங்கே கலாச்சார ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள். ஆண்கள் வேட்டி, ஷர்ட், பெண்கள் சேலை, இவ்வளவாக அழகான காலமாக காணப்பட்டது. ஆனால் இந்த காலத்திலே வேறும் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஜீன்ஸ் அணிந்து கொண்டு செல்கின்றார்கள். சரி, அதைத்தான் விட்டாலும் இந்த காலத்தில் கிழிந்த ஜீன்ஸ் கூட அணிந்து கொண்டு செல்கின்றார்கள் ஆலயங்களுக்கு என்றால் பாருங்கள். மேலாடையுடன் ஆலயங்களுக்கு உட்புகின்றார்கள். இதனால இந்த காலமானது சீரழிந்த நிலையே காணப்படுகின்றது. கலாச்சாரம் பண்பாடெல்லாம் சீரழிந்த நிலையில் காணப்படுகின்ற காலமாக இந்த காலம் விளங்குகின்றது. அந்த காலத்து கலைகள், மற்றது இசைகள் எல்லாவற்றையும் நாம் நோக்குகின்ற பொழுது அருமையானதாக காணப்படும். ஒவ்வொரு பாட்டு எடுத்து பார்ப்போமானால் அன்றைய காலத்து பாட்டுக்கு உதாரணமாக, ராம நாடகத்தில் 3 தம்பிகளின் உள்ளம் கண்டேனே, நல்ல பாரதத்தின் 4 தம்பிகளை நானும் கண்டேனே. அன்றைய காலத்து பாடல் இலக்கியங்களை கூட ஆதாரமாக கொண்டு நல்ல அருமையான பாடல்கள், மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் இந்த காலத்து பாடல்கள் ஐ லவ் யூ டு, ரியலி ஐ லவ் யூ டு. இந்த பாட்டில் என்ன இருக்கின்றது நடுவர்களே? மேலும் பழமையான விளையாட்டுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கும். குறிப்பாக இந்த கிட்டி புல் அடிப்பார்கள். 2 2 2 2 தான் ஐ லவ் யூ என்று சொல்கிறார்.
அது சொல்லலாம் நடுவர்களே. ஆனால் அந்த காலத்து பாடல்கள் செந்தமிழிலே அதை கேட்கும் பொழுது நாவில் எச்சிகூறும் அவ்வளவு அளவுக்கு அருமையான பாடல்கள் அந்த காலத்து பாடல்கள். ஆனால் அதை விடுவோம். இப்போ இந்த காலத்து விளையாட்டுகளை பார்க்கும்போது அந்த காலத்து விளையாட்டுகள் கிட்டி, மற்றது கிட்டிப்புழு, ஆடு புலியாட்டம், அருமையான விளையாட்டுகள். ஆனால் இந்த காலத்தில் ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து முன்னுக்கு வச்சு பார்த்து கொண்டு இரண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பார்த்தா டெம்பிள் ரன் விளையாடுவார்கள், பப்ஜி விளையாடுவார்கள். இப்படிப்பட்ட போனுக்குள்ளே அடைந்து கிடக்கின்ற காலமாக, சுதந்திரமற்ற காலமாக இந்த காலம் திகழ்கின்ற நடுவர்களே. அந்த காலத்தில் நோயற்ற வாழ்வு காணப்பட்டது. ஏனென்றால் அவ்வளவு சுகாதாரமான உணவுகள், குறிப்பாக பழங்கஞ்சி. நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நடுவர்களே, இந்த பழங்கஞ்சியின் சுவை எல்லோருக்கும். ஆனால் 2000 வருஷத்துக்கு அந்த 2000ஆம் ஆண்டுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த பழங்கஞ்சியினுடைய மகிமை தெரிந்திருக்கும், உடலுக்கு ஆரோக்கியமானது. ஆனால் இந்த காலத்து நபர்கள் காலையில் செய்து வைத்தால் மாலையில் அதை கூட மொய்த்து காணப்படும், சாப்பிட முடியாத அளவு காணப்படும். குறிப்பாக பீட்சா, நூடில்ஸ், பர்கர், இந்த உணவுகள் எல்லாம் உடலுக்கு தீங்கு தரும் உணவுகள். இதனாலே தான் சுகாதார சீர்கேடுகள் மலிந்து காணப்படுகின்ற காலமாக இந்த காலம் திகழ்ந்து காணப்படுகின்றது. மேலும் அந்த பாரம்பரிய நிகழ்வுகள் எல்லாம் அந்த காலங்களில் இடம்பெற்றது. குறிப்பாக பட்டிமன்றத்தை சொல்லலாம். மற்றது காத்தவராயன் கூத்து பார்த்திருப்பீர்கள். ஆலயங்களிலே இரவு 6 மணிக்கு ஆரம்பித்தால் அடுத்த நாள் காலை 5 மணிக்கு தான் அது முடியும். ஆனால் இந்த காலத்திலே அதையும் சுருக்குன்னு சுருக்கி ஒரு 2 மணித்தியாலம், அதிகபட்சம் ஒரு 3 மணித்தியாலம், அதுக்குள்ளே அந்த நாடகத்தை கொண்டு விடுகின்றார்கள். சுவையும் இல்லாமல் காணப்படுகின்றது. ஆகவே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான காலம் அந்த காலமே என அடித்து கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பரணி மத்திய கல்லூரி மாணவன் சாருஜனுடைய வாதத்தை பார்த்தோம். அதற்கு பதில் சொல்லி இல்லை இந்த காலம்தான், இன்றைய காலம்தான் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிற நெருக்கமான காலம் என்று சொல்வதற்காக பிரணவி, இளந்திரையன் பிரணவி, அவர் கல்வயலை சேர்ந்தவர், சாவகச்சேரி இந்து கல்லூரியிலே கல்வி பயில்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், என் முத்தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். அவையோர்களே மற்றும் என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, டான் டிவியின் அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இந்நேர வந்தனங்கள். இன்றைய விவாதத்தின் தலைப்பு என்னவென்றால், மனதிற்கு நெருக்கமானது அன்றைய காலமா இன்றைய காலமா? தலைப்பை விளக்க வேண்டிய தேவை எனக்கு இருப்பதால் நடுவர் ஏற்கனவே கூறியதை மேலெழுந்த வாரியாக கூறி செல்கின்றேன். அந்த காலம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வது 20ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம். இந்த காலம் என்பது நவீனம் என்ற சொல் தோற்றம் பெற்ற 20ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி மேலோங்கிய காலம். அந்த இரண்டிலே மனதிற்கு மிக நெருக்கமானது இந்த காலம் தான் என மணி சார்பாக வாதாடலாம் என வந்துள்ளேன். அந்த வகையிலே மனதிற்கு மிக நெருக்கமானது இந்த காலம்தான். ஏனென்றால் அந்த காலத்திலே யோசித்து பாருங்கள், ஒரு வீட்டிலே ஒரு நல்ல விடயமோ ஒரு கெட்ட விடயமோ ஒரு சாவே நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை தூரத்தில் உள்ள ஒரு உறவினருக்கு தெரியப்படுத்துவதற்குள்ளே வீட்டிலே பாடையே கட்டிவிடுவார்கள். ஆனால் இந்த காலத்திலோ இன்னொரு விடயம் நடந்தாலும் அதை சில வினாடிகளுக்கு உள்ளேயே அதனை தெரியப்படுத்தி அந்த நிகழ்வினை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வசதி இந்த காலத்தில் தான் காணப்படுகின்றது. பெண்களை நீங்கள் கூறுங்கள், அந்த காலத்தில் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள்? அந்த காலத்தில் ஆணாதிக்கத்தின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்தீர்கள். அது உங்கள் மனதிற்கு நெருக்கமானதா? பாரதி கண்ட புதுமை பெண்ணாக பட்டங்கள் ஆள்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் உரிமை பெண்களுக்கு கிடைத்துள்ள இந்த காலம் உங்களுக்கு இனிமையானதா? நீங்களே கூறுங்கள் பெண்களே. இன்றைய காலத்திலே எது உங்களிடம் இல்லை. தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து காணப்படுகின்றது. சந்திரனில் கால் வைக்கும் அளவிற்கு உங்களிடம் தொழில்நுட்பங்கள் காணப்படுகின்றன, அறிவு மேலோங்கி காணப்படுகின்றன. இதனை கொண்டு உங்களால் எவ்வளவு விடயங்களை சாதிக்க முடியும், எவ்வளவு விடயங்களில் உங்களால் மேலும் முன்னோக்கி செல்ல முடியும். இதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த காலம் என்று அந்த காலத்திலே வாழாத பிறக்காத நீங்கள் எதற்காக அந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த காலத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலத்திலும் அம்மாவிற்கும் மகளுக்குமோ மகனுக்கும் இடையில் உள்ள பாசம் அப்படியே தான் இருக்கின்றது. காலங்கள் மாறலாம், ஆனால் பாசங்கள் எப்போதும் மாறி போவதில்லை. எதற்காக அந்த காலத்தை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? ஓடிக்கொண்டிருக்காத நீர் பாசி பிடிக்கும், இரத்த ஓட்டம் இல்லாத உடலே அல்லாது பிணம். அதே போலத்தான் மாறாத மனிதன் அல்ல. காலத்துக்கு ஏற்றாற் போல உங்களையும் மாற்றிக்கொள்வதுதான் உங்களுக்கும் சிறந்தது, வாழ்க்கையிலும் முன்னேற முடியும்.
எனவே முடிந்ததை மறந்து இருப்பதை ரசித்து வாழ்க்கையை ஏற்று வாழ்வதுதான் மனதிற்கு எப்போதும் இனிமையை தரும் என்று கூறி, மனதிற்கு இனிமையை தருவதால் இந்த காலமே எப்போதும் எமக்கு இந்த தலைமுறைக்கு இனிமையானது என்று கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. பிரணவியினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். அவர் தன்னுடைய திறமையின் காரணமாக இந்த காலத்திலே எங்களோடு நெருக்கமுற்றிருக்கக்கூடிய பல கூறுகளை எடுத்து காட்டினார். அவற்றை உள்வாங்கியவாறு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வரணி மத்திய கல்லூரியினர் மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் அந்த காலம் என்கிறார்கள். சாவகச்சேரி இந்து கல்லூரியினர் இந்த காலம் என்கிறார்கள். எது என்று ஒரு கை பார்த்து விடலாம் என்று இரண்டாவது பேச்சாளராக, அணிசேர் பேச்சாளராக ஜெயசங்கவி வந்திருக்கிறார். அவர் கரம்பை குறிச்சியைச் சேர்ந்தவர். வரணி மத்திய கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி பயில்கிறார். அந்த காலம்தான் மனதிற்கு நெருக்கமான காலம் என்கிறார். அமல் தினம் இனிய தமிழ் மொழியை வணங்கி பெருமதிப்பிற்குரிய நடுவரவர்களுக்கும் எந்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மனதிற்கு மிகவும் நெருக்கமானதும் என்றும் அழியாத நினைவுகளாய முள்ளங்களில் மீட்டிக் கொண்டிருப்பது அன்றைய காலம்தான். எப்போதும் மனதில் நிறைந்த நினைவுகளாய் இருப்பதும் அன்றைய காலம்தான் என்று நான் கூறுகின்றேன். அன்றைய காலங்களை நான் எடுத்துக்கொண்டால், அன்றைய காலங்களிலே மக்கள் தங்கள் குடும்பம் மற்றும் சமூகத்துடன் ஒன்றிணைந்து ஒரு புரிந்துணர்வு மிக்கதால் பாசம் மிக்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலங்களில் அப்படி இல்லை. தனித்தனித்து வாழ்கின்றார்கள். பல்வேறு சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் என்பவற்றின் மூலமாக புதிய உறவுகள், புதிய நபர்கள் என்பவற்றை சந்தித்துக் கொண்டாலும் உறவுகள் என்பது உண்மையான உறவுகளாக இருக்கின்றனவா என்று நாம் நோக்கினால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. எதிர்த்தரப்பு வாதி கூறினர், அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலத்தில் பாசம் மாறுபடவில்லையா? பாசம் மாறுபடாத விடத்தில் தான் இன்று தாய் மகனை கொலை செய்கின்ற நிலையும் மகன் தந்தையை கொலை செய்கின்ற நிலைமையும் ஏற்பட்டுள்ளதா எதிர்த்தரப்பு வாதியே? இது போல நடுவரவர்களே, அன்றைய கால உணவினை எடுத்துக்கொண்டால் உரலில் இடித்து அம்மியில் அரைத்து சத்தான உணவை உட்கொண்டுள்ளனர். இதனால் 90-95 வயது வரை வளமுடன் வாழ்ந்துள்ளனர். ஆனால் இன்று அப்படியா? 40-45 வயதிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு கொப்பைங்களையுமா திரியினா? ஏனப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கொப்பைங்களையுமா திரியலன்னு கேட்டா, எனக்கு சுகர், ஹார்ட் அட்டாக், அதோட கொலஸ்ட்ரால், முட்டை என்று பல்வேறு நோய் பட்டியலை சொல்லினோம். இப்படி நோய் பட்டியல காரணம் என்னன்னு போய் பார்த்தா இன்றைய கால ஆன்லைன் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இவைதான். இதுதான் நவீன வளர்ச்சி. ஃபாஸ்டா கொண்டு போக போதுமே இல்லை. அதை விட நடுவரவர்களே, இன்றைய காலத்தில் டெக்னாலஜி வளர்ந்து விட்டதா? அப்படி என்ன டெக்னாலஜி வளர்ந்து விட்டது நான் கேட்கிறேன். ஒரு பிள்ளை படிக்குது, ஒரு பிள்ளை ரூமுக்கு இருந்து படிக்குது. அம்மா நேரத்தை படுங்கிறா 12 மணி ஆகுது, இந்த பிள்ளை படிக்குதுன்னு. அப்ப 12 மணி மட்டும் பிள்ளை படிக்குது. சரி பிள்ளைய போய் பாப்போம்னு கதவை திறந்து பார்த்தா பிள்ளை 12 மணிக்கு போன் பார்த்துட்டு இருக்குது, போன்ல ஆன்லைன்ல இருக்குது. இதுதான் இந்த டெக்னாலஜி வளர்ச்சி. இதுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். அம்மா 12 மணி மட்டும் பொழுது போக்குறதுக்கு பேஸ்புக்கோட இருந்து பிள்ளை படிக்கிட்டோம்னு பார்த்து கொண்டு பிள்ளை உள்ளுக்குள்ள பேஸ்புக்கோட இருக்கு. அதுதானே இந்த டெக்னாலஜி வளர்ச்சி என்பதை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர்களே. மற்றொரு முக்கியமான விடயம் உடை. அன்றைய காலத்தில் உடை என்பது நேர்த்தியாக காணப்பட்டது. மக்கள் தங்கள் வாழ்க்கையின் அவசியத்தை உணர்ந்து உடையை அணிந்தார்கள். ஆனால் இன்றைய காலம் அப்படியா? நவீன கோரிக்கைகளின் ஏற்பவே உடையை அணிந்து கொள்கின்றார்கள். அத்தோடு கலாச்சாரம், பாரம்பரியம் என்பன சிதை கட்டு போகின்றன. அன்றைய காலங்களிலே குறிப்பாக பெண்கள் கோயில்களுக்கு செல்கின்ற போது சேலை அணிந்து, முடி பின்னி, தலை பின்னலுக்கு மாலை அணிந்து கொண்டு அழகாகத்தான் கோயில்களுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இன்றைய கால பெண்களை எடுத்துக்கொண்டால் ஃபேஷன் என்ற பெயரில் லெஹங்கா, சல்வார், பார்ட்டி ஃப்ராக், இதுவா இந்த கால ஃபேஷன்? இப்படியா கோயில்களுக்கு செல்வது? அதை விட அது கூடத்தான் பரவாயில்லை என்று பார்த்தாலும் தலைமுடியை விரித்து விட்டுட்டு ஆலயங்களுக்கு செல்கின்றார்கள். என்னத்துக்கு அப்படி செல்லணும்? சரி, என்னத்துக்கு நீங்க அங்க இருக்கிற கோயில் நிர்வாகத்துல பார்த்து சொல்லுங்க, தங்கச்சி இந்த முடியை பின்னி கட்டி கொண்டு போங்க என்று சொல்லி இந்த அவமானம் தேவையா அன்றைய காலத்துக்கு? சரி, ஏன் தலைமுடி எந்த கோயிலிலே அப்படி சொல்கிறார்கள்? ஏன் எங்கள் அருள்மிகு சுட்டிவரம் கண்ணகி அம்மன் ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் கூட அங்க கூட அதைத்தான் சொல்கின்றார்கள். இப்பொழுதெல்லாம் திருவிழா காலங்களிலோ அல்லது விசேட காலங்களிலோ கூட தலைமுடி விரித்து விட்டு செல்பவர்களை கோயிலுக்கு உள்ளே அனுமதிப்பதில்லை. கோயில் வாசலிலே பறித்து தலைமுடியை பின்னி விட்டு உள்ளே செல்லாவிட்டால் வெளியேறு என்று கூறுகிறார்கள். அத்தகைய நிலையாக காணப்படுகின்றது. மிக சிறப்பு. இதை விட தலைவிரி கோலமாகத்தான்
செல்கிறீர்கள் ஏனென்று கேட்டால் அது மேக்கப்பா. இது என்ன, இதுல என்ன மேக்கப் இருக்கு? தலைவிரி கோலமா செல்றதா மேக்கப்பா? இதுவா இந்த நவீன கால வளர்ச்சி? கிளீன் ஸ்ரீலங்காண்டா இல்லையும் அதையும் கிளீன் பண்ணிடுவோம். நடுவர்களே, பெண்களை அடிமையிலிருந்து விடுவித்தது ஓகே, பெண்கள் அடிமையிலிருந்து விடுவித்தது, அதுக்காக இவ்வளவு கண்டு இல்லை. பெண்கள் ஜீன்ஸ் போட்டு கோயிலுக்கு போறது, கோயிலுக்குன்னா ஒரு நேர்த்தி இருக்கின்றது, அதன்படி செல்ல வேண்டும். அதை விட்டு விட்டு கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியத்தை சீர்கெடுப்பதாகவே இந்த காலத்தில் இருக்கின்றது. இதுகளை பார்க்கின்ற போதுதான் தெரிகின்றது இந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்து செல்கின்றதா மனதிற்கு நெருக்கமாக இருக்கின்றதா என்று. சும்மா ஜீன்ஸ் என்றாலும் பரவாயில்லை, கிழிச்சு போட்டு இல்லை. அதுதான் ஆண்களை பார்த்தா கிழித்து விட்டு செல்கிறேன். என்னது கிழித்த நாங்கள் போய் கேட்கறது என்ன நேக அடிச்சு கிழிச்சு போடுவோம், அதான் கேட்க முடியும். வேற என்ன கேட்கறது? எதிர்த்தரப்பு வாதிகளை நீங்கள் இதை நன்கு கவனிக்க வேண்டும். தற்காலத்தில் அதிக ரயில் பாதைகள் வந்துவிட்டன, ஆனால் மனித மனங்கள் எல்லாம் குறுகித்தான் செல்கின்றன. தற்காலத்திலே ஆகாயத்தில் பறக்கின்ற விமானங்கள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, ஆனால் மனித நேயங்கள் தாழ்ந்து கொண்டு போவதை நீங்க அறிவீர்களா? இதைவிட சமூக வலைத்தளங்களான இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற ஆன்லைன்ல உலகம் இருக்கு, ஆனா ஆஃப்லைன்ல வாழ்க்கை இருக்கு. இதை நீங்க பாத்தீங்களா? நடுவரவர்களே, வாழ்க்கையில் வசதியான வாழ்க்கையை தருவது மாத்திரம்தான் இன்றைய காலம். ஆனால் மனதிற்கு நெருக்கமாக எப்பொழுதும் நினைவுகளுடன் ஒன்றாக மீட்டிக் கொண்டிருப்பது எப்பொழுதுமே அன்றைய காலம் தான் என்பதை அறுதியும் இறுதியுமாக ஆணித்தரமாக கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். மனதிற்கு நெருக்கமான காலம் அந்த காலமா இந்த காலமா? இந்த காலம்தான் என்று வாதிடுவதற்காக வருகை தந்திருக்கிறார் சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய மாணவி கிருசிகா. அவர் சங்கத்தானியை சேர்ந்தவர். பேசுங்கள் கிருசிகா. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், என் தரப்பு வாதியினருக்கும் எதிர்த்தரப்பு வாதியினருக்கும் மற்றும் டான் டிவியின் அன்பு நேயர்களுக்கும் எனது இந்நேர வந்தனங்கள். இன்றைய விவாதத்தில் மனிதனின் மனதிற்கு மிகவும் நெருக்கமானது இன்றைய காலமே எனும் தலைப்பில் எனது விவாதத்தை தொடர்கிறேன். விலங்கியற்கை இல்லையேல் விரும்பு மட்டில் விண்ணுறலாமே என்று நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். மனிதனின் குணமே அருகில் இருப்பதை விட்டுவிட்டு எங்கோ இருந்த பழைய காலத்தை மனதில் அசை போட்டு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன் வீணாக உங்கள் நேரத்தை வீணடிக்கின்றீர்கள்? இன்று உங்களோடு இருக்கும் இன்றைய காலத்தை அனுபவிப்பதற்கு முயற்சிப்பதை விட்டுவிட்டு அன்றைய காலத்தை மனதில் அசை போட்டு பார்ப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. உடனே அன்றைய காலம் இன்றைய காலம் என்றால் முதலில் எடுப்பது கூட்டு குடும்பம். ஆம், கூட்டு குடும்பம். அன்று ஒற்றுமையாக இருந்தார்கள், அனைவரும் சேர்ந்திருந்தார்கள். ஆனால் அன்று தேவைகளும் ஆளுமைகளும் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று ஒருவனுடைய தேவைகள் ஆளுமைகள் வித்தியாசப்பட்டதுடன் அவை பெருகியும் இருக்கின்றன. இதனால் வேலை வாய்ப்பு போன்ற காரணங்களால் தனி குடும்பம் உருவாகி இருக்கின்றது. நீங்கள் கூறிய மாதிரி கூட்டு குடும்பமாகவே இருந்தால் இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டை ஏற்பட்டு அனைவரும் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, எதிர்த்தரப்புவாதி சொன்ன மாதிரி தந்தை மகனை கொள்வதும் தாய் பிள்ளையை கொள்வதும் என்றுதான் இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, என்று கூறுகின்றீர்கள் தந்தை மகனை கொள்வது, தாய் பிள்ளையை கொள்வது என்றெல்லாம் கூறுகின்றீர்கள். அது இன்றைய காலத்தில் மட்டுமன்று அல்ல, அது என்றுமே அப்படி நடப்பதுதான். மற்றும் நீங்கள் தொடக்கத்திலிருந்து கூறுகின்றீர்கள் ஆடை ஆடை என்றே கூறுகின்றீர்களே. அன்று ஆடை அப்படி அணிந்தார்கள், ஆனால் இன்று ஆடை அப்படி கோயில்களுக்கு அணிவதில்லை என்று கூறுகின்றீர்கள். இந்த ஆடை பாரம்பரியம் அன்று இருந்தது, ஆனால் இன்று இல்லை. ஏனென்றால் அன்று தனிமனித சுதந்திரம் அங்கு இல்லை, ஆனால் இன்று இங்கு தனிமனித சுதந்திரம் காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆலயத்திற்கு செல்லும் போது தலை பின்னி பூ வைத்து கிழிந்த ஆடை அணியாது செல்ல வேண்டும் என்று கடவுள் உங்களுக்கு சட்டம் போட்டாரா? இல்லையே. பிரேதற்காக நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அது ஒரு தனி மனிதனது விருப்பமே ஆகும். அவன் எப்படியும் செல்லலாம். கடவுள் உங்களுக்கு எந்த சட்டமும் போடவில்லையே, ஆலயத்திற்கு இப்படி வர வேண்டும் இப்படி வரக்கூடாது என்று. மற்றும் எதிர்த்தரப்பு அணி கூறியிருந்தார் அன்றைய கவிதைகள் நன்றாக இருந்ததாம், ஆனால் இன்று அப்படி இல்லை என்று. நேற்று முன்தினம் ஒரு கவிதையை நான் வலைத்தளங்களில் பார்வையிட்டேன். அதாவது, காகிதத்தில் காதலை சொல்லி கண்ணீருடன் காத்திருக்க நான் ஒன்றும் கற்கால காதலி அல்ல, கன்னத்தில் பலாரன் அறைந்து காதலை வெளிப்படுத்தும் பாரதி கண்ட புதுமை பெண். காதலன் தான் பாவம். இதில் நகைச்சுவை அடங்கி இருக்கின்றது. இதுதான் உங்கள் மனதிற்கு மிக நெருக்கமாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு மறக்காதது என்றும் எனக்கு விளங்கும். இது மனதிற்கு மிக நெருக்கமானது இன்றைய காலமே ஆகும். அது மட்டுமல்ல, இன்றைய கல்வி தரமைந்து புலமை பரிசில் என்று ஓடி விளையாடிய வேண்டிய வயதில் அனைவரும் பாடசாலைக்கும் தனி கல்வி நிலையத்திற்கும் அழைத்து சென்று
கல்வியை முடிப்பார்கள். அதன் பின் சாதாரண பயிற்சி என்று 2 வருடங்கள் மாணவர்கள் உழைப்பார்கள். இவ்வாறு இன்றைய கல்விதான் நமது மாணவர்களுக்கு எதிர்கால வேலை வாய்ப்பை பெற்றுத்தர அடிப்படையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அன்றைய குருகுல கல்வியில் குருவால் கல்வி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று நிலைமாற்று வகிபாகம் பெற்று ஆசிரியர் மாணவர்கள் இருவரும் சந்தேகம் தீர்த்து கற்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றது. ஒரு நாணயத்திற்கு எவ்வாறு 2 பக்கம் இருக்கின்றதோ அதுபோலத்தான் தொழில்நுட்ப வளர்ச்சியும். ஒரு பக்கம் சாதகமானது, மற்றைய பக்கம் பாதகமானது. அன்று குண்டுவெடிப்பு கொரோனா காலத்தில் அனைவரும் சூமில் கற்பித்தார்கள். அன்று அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை என்றால் நீங்கள் அந்தளவு காலமும் முடித்து பள்ளிக்கூடம் போகும்போது ஆனால் தமிழ் தெரியாமல் தான் போயிருப்பீர்கள். அந்த சூம் என்ற ஒன்று இருந்ததால் நீங்கள் கல்வியை கற்றார்கள். இதிலிருந்து மனிதனுக்கு மிக நெருக்கமானது இன்றைய காலமே என்று ஆணித்தரமாக கூறி எனது விவாதத்தை நிறைவு செய்கிறேன். கிருஷிகாவினுடைய வாதத்தோடு சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் ஆராயப்படுகிற தலைப்பு மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம். அந்த காலமா இந்த காலமா? 2000ஆம் ஆண்டிற்கு முற்பட்ட காலம் அந்த காலம் என்கிறார்கள், 2000ற்கு பிற்பட்ட காலம் இந்த காலம் என்கிறார்கள். அந்த காலம்தான் என்று நிறைவாக வாதிடுவதற்காக வந்திருக்கிறார் தனுக்ஷிகா கந்தசாமி. தனுக்ஷிகா வரணி இயற்றாலையைச் சேர்ந்தவர். வரணி மத்திய கல்லூரியினுடைய உயர்தர வகுப்பு வர்த்தக பிரிவு மாணவி. பேசுங்கள். தமிழ் என்னைக்கும் இங்கு வீற்றிருக்கும் நடுவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனதுக்கு மிகவும் நெருக்கமானது அன்றைய காலம் என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ளேன். எதிர்த்தரப்பு வாதியொருவர் கூறினர், தற்காலத்தில் ஒரு மரண சடங்கோ அல்லது ஒரு திருமணமோ ஏதாவது ஒன்று நடைபெற்றால் 2 நிமிடங்களுக்கு முன்னமே அதனை தெரிவித்து விடலாம் என்று நடுவர் அவர்களே சொன்னார். ஆனால் நான் உங்களுக்கு எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து காட்டுகின்றேன். ஒரே ஒரு ஆண்மகன் தமது குடும்ப கஷ்டத்துக்காக 11 வயதிலே புலம்பெயர் தேசத்துக்கு சென்றிருந்தார். 28 வயதிலே அவர் மரணம் சம்பவித்து விட்டார் புலம்பெயர் தேசத்திலே. 14 வருடங்கள் தமது குடும்ப கஷ்டத்துக்காக புலம்பெயர் தேசத்தில் கஷ்டப்பட்டு அவருடைய மரணத்தை 28 வயதிலே அவர் மரணித்தார் என்றால் அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாது தவித்த பெற்ற தாய் தந்தையின் அந்த தவிப்புத்தான் இன்றைய கால நவீன வளர்ச்சியா என்று நான் கேட்கின்றேன். இதுதான் உங்களுடைய மிகவும் நெருக்கமான காலமா என்று கேட்கின்றேன். ஏஐ தொழில்நுட்பம் இன்றைய வாழ்க்கையை எளிமையாக்கியிருந்து நீங்களும் தான் கூறினீர்கள். ஏஐ தொழில்நுட்பம் என்பது உங்களுக்கு பொருத்தமானதாக தெரிகின்றதா? பெண்களுடைய வாழ்க்கையை மிகவும் சீர்கெடுப்பதில் இன்றைய காலத்தில் ஏஐ தொழில்நுட்பம் பெரும் பங்கெடுக்கின்றது. பெண்கள் சுதந்திரமானவர்களாம். பெண்களுக்கு சுதந்திரம் என்ற பெயர்களில் நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களால் சுதந்திரமாக ஒரு புகைப்படத்தை இன்று சமூக வலைத்தளங்களில் உங்களில் இட முடிகின்றதா? உங்களுடைய ஒரு புகைப்படம் நீங்கள் இன்று பேமஸ் ஆகிறீர்கள் தெரிந்தாலே உங்களுடைய புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் ஆபாசமாக்கி அல்லவா சமூக வலைத்தளங்களை அசிங்கப்படுத்துகின்றார்கள். இதுவா உங்கள் மனதுக்கு நெருக்கமாக உள்ளது என்று நான் தெரியாமல் தான் கேட்கின்றேன். அந்த காலத்தில் ஒரு குரு வந்தார் என்றால் மாணவர்கள் மதிக்கின்றார்கள். ஒரு குருவுடைய இந்த நேரத்திலும் எப்பொழுதுமே தயக்கம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்டு சிறப்பாக கல்வி கேட்கிறார்கள். இன்று ஒரு பெண் பிள்ளை ஒரு குருவிடம் சென்று ஒரு ஆசிரியர் சென்று கல்வி கேட்பதற்கு தயங்குகிறது. ஏன் ஆசிரியர் கூட மாணவர்களிடம் சென்று மாணவர்களிடம் படி என்று கொஞ்சம் உரத்து சொல்வதற்கும் அல்லவா பயப்படுகிறார்கள். பெற்ற தாய் தந்தை இல்லாத உரிமை வேறு யாருக்கு பிள்ளைகள் மீது இருக்கிறது? பெற்ற தாய் கூடி இன்று பிள்ளைகளை கண்டிப்பதற்கு கஷ்டப்படுகிறார்கள். அதுதான் உங்கள் மிகவும் மனதுக்கு நெருக்கமான காலமா? அவர் சொல்கிறார், புலமை பரிசில் பரீட்சை என்று எல்லாம் இருக்கின்றதாம். புலமை பரிசில் பரீட்சையை அனுபவிக்கும் மாணவர்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். நீங்கள் எல்லாரும் அதை தாண்டித்தானே வந்தீர்கள். புலமை பரிசில் பரீட்சை என்ற பெயரில் அரசாங்கம் ஒரு சிறு தொகை பணத்தை தந்து அந்த 5 வயது பால்குடி பிள்ளைகளுடைய மனதை பெற்றோர்கள் தமது ஸ்டேட்டஸை வைத்து எவ்வளவு கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்று தெரியுமா? அந்த காலத்துல புலமை பரிசில் என்று சொல்லி பாஸ் வருது, கட் அவுட் மார்க்ஸ் என்ற கொண்டு திரிந்தார்களா? இன்று 10 வயது பிள்ளைக்கு என்ன தெரியும்? படி படி என்று ஒரு இடமும் செல்ல விடாமல் ஒரு சுதந்திரமும் இல்லாமல் அப்படியெல்லாம் வளர்க்கின்றார்கள். அதுதான் இன்றைய சுதந்திரமா?
இந்த சிறுமி சொல்கின்றார், கடவுள் சொல்லவில்லையாம் கண்டவாட்டுக்கு திரியலாம் என்று. அப்படி என்றால் நீங்களும் அவ்வாறு இன்றைய நவீன உலகத்தில் மாறிவிட்டீர்களா? எனக்கு கொஞ்சம் மனதுக்கு வருத்தமாகத்தான் இருக்கின்றது. இந்த வயதில் இரவிரவாக ஆன்லைன்ல கல்வி கற்கின்றமாம் என்ற பேர்ல போனோடையும் லேப்டாப்டையும் இருந்து இப்பவே காதுக்கு ஒரு மிஷினையும் கண்ணுக்கு ஒரு கண்ணாடியையும் ஒளிவிக்கொண்டு தங்களுடைய குறைபாட்டை கொண்டு திரிகின்றார்கள். இதுதான் கலாச்சாரமா? உடை அணிகின்றோம் என்ற பெயரில் நாய்களித்த ஜீன்ஸை அணிவதுதான் இன்றைய கலாச்சாரமாம் என்று எதிர்த்தரப்பு வாதிகள் சொல்வது எப்படி என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றைய காலத்தில் காதல் என்பது புனிதமானது. இன்றைய கால காதலை அன்றைய காலத்துடன் ஒப்பிட்டு காதலை அசிங்கப்படுத்த வேண்டாம் என்று நான் எதிர்த்தரப்பு வாதிகளுடன் மன்றாடுகிறேன். அன்றைய கால காதல் பல மாதங்களாக வருடங்களாக மனதளவில் இருந்தாலும் இன்றைய காலத்தில் ஒரு சொடக்கு போடுவதில் ஒரு காதல் துளிந்து அடுத்த சொடக்கு போடுவதில் காதல் முடிந்து பெண்களின் கற்பை சூறையாடித்திருக்கின்றார்கள். அதனை அன்றைய காலத்துடன் அந்த மிகவும் நெருக்கமான காதலுடன் ஒப்பிட வேண்டாம் என்று எதிர்த்தரப்பு வாதிகளை கேட்டுக்கொண்டு, எப்படி நீங்கள் வாதிட்டாலும் மனதுக்கு மிகவும் நெருக்கமானது அன்றைய காலம் என்பதை அறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் இந்த காலமே என்று வாதிடுவதற்காக செந்தில் செல்வன் சாகித்யன் வந்திருக்கிறார். அவர் கல்வையிலை சேர்ந்தவர், சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய மாணவன். அந்த அணிக்காக நிறைவு பேச்சாளராக வந்திருக்கிறார். பேசுங்கள் சாகித்யன். அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுநிலை தவறாத தீர்ப்பளிக்க வந்திருக்கும் நடுவ பெருந்தகைகளுக்கும், என் தரப்பு வாதிகளுக்கும் என் எதிர்த்தரப்பு வாதிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய விவாத தலைப்பான மனதுக்கு மிகவும் நெருக்கமானது இன்றைய காலமே என்ற தலைப்பின் கீழ் விவாதிக்க வந்துள்ளேன். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல என்பது ஆன்றோர் வாக்கு. பழைய நினைவுகளை பழையது என தள்ளி பழைய நினைவுகளில் மூழ்கிவிடாமல் புதிய சிந்தனைகளிலும் ஆக்கங்களிலும் நீச்சல் அடித்து கரை சேர பாருங்கள் என் எதிர்த்தரப்பு வாதிகளே. நடுவரவர்களே, நீங்கள் அன்றைய காலத்தில் பிறந்திருப்பீர்கள். ஆகவே அன்றைய நினைவுகளை சொல்கிறீர்கள், எமக்கும் புரிகின்றது. ஆனால் எனக்கு என்ன ஒன்று இங்கு புலப்படவில்லை என்றால், எமது எதிர்த்தரப்பு வாதிகள் எப்ப பிறந்தார்கள்? 2000 ஆண்டிற்கு பின்னர் தானே பிறந்தார்கள். அவர்கள் ஏதோ தாங்கள் அக்காலத்தில் வளர்ந்து பிறந்து அக்கால உணர்வுகளை அனுபவித்தெல்லாம் கூறுகின்றார்கள். முந்தையாவது பரவாயில்லை, கூட்டு குடும்பம் இருந்தது. அவர்கள் தமது தந்தை அல்லது தாத்தா பாட்டியிடம் கேட்டிருப்பார்கள். ஆனால் இக்காலத்தில் தனி குடும்பமே காணப்படுகின்றது. கூட்டு குடும்பம் வாழ்வதற்கான சூழ்நிலை இப்பொழுது இல்லை. ஏனெனில் நாம் அதை கூட்டு குடும்பத்தை இங்கு வாழ முடியாது. ஏனென்றால் இக்கால பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓர் வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டுமே வாழ முடியும். இல்லை என்றால் கேட்டு பாருங்கள், உங்கள் தந்தையிடம் வரப்போகின்ற புதுவேட பிறப்பிற்கு ஆடை எடுத்து தருவதற்கு எல்லோரும் தாத்தா பாட்டி அம்மம்மா அப்பப்பா எல்லோரையும் கொண்டிருந்தால் யார் உடுப்பு எடுத்துக் கொடுப்பது? தந்தையிடம் கேட்டு பாருங்கள் அதன் வழி. இரண்டாவதாக வந்த எதிர்த்தரப்பு வாதி கூறினார், பிள்ளைக்கு போனை வாங்கி கொடுத்து விட்டு சூம்ல கல்வி கல்லண்டா அது கல்வி கேட்காமல் பப்ஜி விளையாடுது, ஃப்ரீஃபியா விளையாடுது. நான் கேட்கின்றேன், பிள்ளை இந்த காலத்தில் தான் பிறந்தது. ஆனால் அப்பிள்ளையை நெறிமுறைப்படுத்த வேண்டிய தாய் அல்லது தந்தை அந்த காலத்தில் தானே பிறந்தார்கள். அவர்களது கடமையை செய்யாததான் இங்கு மிகப்பெரிய தவறாக காணப்படுகின்றது. எல்லோரும் சினிமா பற்றி கதைத்திருந்தார்கள். சினிமாவில் அந்த பாட்டு அப்படி நல்லா இருந்தது, இப்ப இப்படி இருக்குது. நான் ஒன்று கேட்கின்றேன், அந்த காலத்தில் எல்லா சினிமாவும் ஓர் படமாக்கப்பட்ட நாடகமாகவே காணப்பட்டது. இந்த காலத்தில் தான் அந்த நாடகத்திற்கு சிறு சினிமா மொழி மற்றும் மொழி தொகுப்பு ஒலி போன்ற முக்கிய கதாபாத்திரங்களை உள்ளுக்குள் கொண்டு வந்து அதன் மைய கருத்தை மாறாத வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த காலத்தில் தான் சினிமாவும் வளர்ச்சியடைந்தது, சினிமாவின் நேரிய துறைகளும் வளர்ச்சியடைந்தன. போனில் இலத்திரனிய கல்வி கற்பது என்பது இன்றைய காலம். ஆனால் அன்றைய காலத்தில் நீங்கள் குருகுல கல்விதான் கற்றிருந்தீர்கள் என்று கூறினீர்கள். எனக்கு ஒன்று தெரியவில்லை, குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும். ஆகவே அதைத்தான் நாங்களும் கூறினோம். நீங்கள் இக்காலத்தில் போனில் கல்வி கற்கின்றோம் என்று. ஆனால் நீங்கள் கூறினீர்கள் இக்காலத்தில் போனை கல்வி கற்கின்ற என்று கூறிவிட்டு விளையாட்டுகள் விளையாடுகின்றார்கள் என்று.
ஒருவேளை இந்த தொப்பி உங்களுக்குத்தான் அளவாக இருந்திருக்கும் போலும். அது மட்டுமல்லாது ஏதோ அந்த காலத்தில் பழங்கஞ்சி சுவையாக இருந்திருக்கும் என்று கூறினீர்களே, நீங்கள் என்றாவது அதனை உண்டு பார்த்திருக்கின்றீர்களா? கூறுங்களேன் கேட்போம். அது மட்டுமல்லாது ஆடை சுதந்திரம் பற்றி கூறியிருந்தீர்கள். இந்த இலங்கையில் 1978ஆம் ஆண்டு 2வது குடியரசு ஜாப்பின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது சுய சுதந்திரம் காணப்படுகின்றது. அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் தனக்கேற்ற பெயரையோ, தனக்கேற்ற வீட்டையோ, தனக்கேற்ற மொழி, மதம், மாடை என்பவற்றை அவனே இங்கு அணிந்து கொள்ள முடியும். அதனை கேட்கவோ அதற்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கவோ எவருக்கும் உரிமை கிடையாது என கூறி மனதுக்கு நெருக்கமான காலம் இன்றைய காலமே என்று அறுதியும் மிருதியுமாக கூறியேன் விவாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. சொற்சமர் காலத்தினுடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அந்த வகையில் முதலில் சிறிதோர் இடைவேளைக்கு சென்று மீண்டும் வரலாம். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் சாவகச்சேரி இந்து கல்லூரி அவர்களை எதிர்த்து வரணி மத்திய கல்லூரி. மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் அந்த காலமா இந்த காலமா? தொகுப்புரைக்காக வருகை தந்திருக்கிறார் சாவகச்சேரி இந்து கல்லூரியினுடைய அணி தலைவி. அவர் இரண்டாவதாக வாதத்தை தொடங்கியவர். இந்த காலமே என்று பேசிய அணியின் தலைவி தொகுப்புரை ஆற்றுகிறார். அவைக்கு மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு தொகுப்புரைக்குள்ளே நுழைய முன் எதிரணியின் சில கூற்றுக்களை எதிர்க்க வேண்டிய தேவைப்பாடு உள்ளது. நான் உங்களை ஒன்று கேட்க விரும்புகின்றேன். அந்த காலத்திலே எந்த ஒரு கொடுமைகளும் நடக்கவில்லையா? அந்த காலத்திலே எந்த ஒரு பாலியல் துஷ்பிரயோகங்களோ, கொலையோ அல்லது மதுபாவனையோ எதுவுமே இருக்கவில்லையா? எதுவுமே இல்லாது போலவே கதைக்கின்றீர்கள். அந்த காலத்திலேயும் அவை அனைத்தும் இருந்தன, ஆனால் அவை எதுவும் வெளிவரவில்லை. அவை அனைத்தும் மறைக்கப்பட்டன. ஆனால் இந்த காலத்தில் அவை அனைத்தும் வெளிவருகின்றன. அதுதான் பிரச்சனை. ஏனென்றால் இந்த காலம் அதற்கு உகந்ததாக உள்ளது. இந்த காலத்தில் பல்வேறு சமூக ஊடகங்கள் உள்ளன. அதனால் அவை அனைத்தும் வெளிப்படுத்தப்படுகின்றன, வெளிக்கொணரப்படுகின்றன. அதனால் தீர்த்து வைக்கப்படுகின்றன. இப்போது நோக்கும் போது உங்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த காலம் சிறந்ததாக தெரிகின்றதா, அல்லது பிரச்சனைகள் வெளிக்கொணரப்பட்டு தீர்த்து வைக்கப்படுகின்ற இந்த காலம் சிறந்ததாக தெரிகின்றதா? கூறுவார்கள், எந்த ஒரு விடயத்தையும் நேராக நோக்கும் போது அதற்கு உண்டாகின்ற விளைவை விட அறையே மறையாக அதில் உள்ள தீய விடயங்களை கூறும்போது அதனுடைய விளைவு பாதகமாக இருக்கும் என்று. அது மாதிரி தான் உள்ளது நீங்கள் கூறுவது. அந்த காலத்தில் இருந்த நல்ல விடயங்களை மட்டும் நோக்குகின்றீர்களே தவிர இந்த காலத்தில் இருக்கும் நல்ல விடயங்களை நோக்காது கெட்ட விடயங்களை மட்டும் நீங்கள் பார்ப்பது எதற்காக? இந்த காலத்திலே ஒரு போன் இல்லாமல் உங்களால் இருந்துவிட முடியுமா? இந்த காலத்தில் பிறந்த நீங்கள் அந்த காலத்திலே அந்த கால தலைமுறை அந்த காலத்தில் பிறந்ததால் அவர்களுக்குரிய தேவைகள், அவர்களுடைய கோட்பாடுகள், அபிலாசைகளுக்கு ஏற்றவாறு அந்த காலம் இருந்தது. அதனால் அந்த காலத்திலே அவர்களால் வாழ முடிந்தது. ஆனால் இந்த கால தலைமுறை அந்த காலத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதனால் இந்த கால தலைமுறைக்கு இந்த கால வாழ்க்கையே மிகச் சிறந்தது, மனதிற்கு நெருக்கமானது. அந்த வகையிலே இந்த கால வாழ்க்கையே சிறந்தது, மனதிற்கு நெருக்கமானது எனும் வகையில் நமது வாதத்தை முன்வைத்து தலைவர் என்ற வகையில் தலைப்பு விளக்கப்பட்டதுடன் காலம் மாறினாலும் பாசம் மாறுவதில்லை போன்ற இந்த காலத்திற்குரிய சிறந்த நேரான எண்ணங்கள் முன்வைக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து வந்த இரண்டாம் விவாதியால் அன்றைய காலம் அன்றைய காலத்திற்கு தலைமுறைக்கு மட்டுமே பொருத்தமானது, இன்றைய காலத்திற்கானது அல்ல, மற்றும் இன்றைய காலமானது இன்றைய கால தேவைகளுக்கு ஏற்றாற் போலத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றும், மூன்றாம் விவாதியானவர் இந்த காலத்தில் வாழும் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது எனவும், இந்த கால வாழ்க்கையை இந்த கால தலைமுறைக்கு ஏற்றது எனவும், பழைய காலத்தை எண்ணிக்கொண்டிருப்பதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை என்பதையும் சிறந்த வகையில் முன்வைத்திருந்தார். அந்த வகையிலே நன்றாக யோசியுங்கள். இப்போது எது இருக்கின்றதோ அதனை ஏற்று வாழுங்கள். இப்போது எது உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ அதுதான் இப்போது உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான. அதை விட்டு முடிந்துவிட்டு அந்த கால கதையை இப்போது கதைத்து கொண்டிருப்பதால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே மனதிற்கு மிக நெருக்கமானது இந்த கால தலைமுறைக்கு இந்த கால வாழ்க்கை தான் என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அந்த காலமே மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் என்று தொகுப்புரையாற்றுவதற்காக பரணி மத்திய கல்லூரியினுடைய உயர்தர கலைப்பிரிவு மாணவன் அணித்தலைவன் சாருஜன், ரஜினிகாந்தன் சாருஜன், பேசுங்கள். அவையோருக்கும்
டான் டிவி நேயர்களுக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று மனதுக்கு நெருக்கமானது அன்றைய காலமா இன்றைய காலமா என்ற பட்டிமன்ற தலைப்போடு அன்றைய காலம் என என்னுடைய தரப்புவாதிகள் பல்வேறு வகையான கருத்துக்களை முன்வைத்து விளங்க வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக இந்த தொழில்நுட்பம் பற்றிய கருத்துக்கள் அநேகமாக பரவப்பட்டது. அதுக்கு நான் ஒரு விடயத்தை கேட்க வருகின்றேன். இந்த தொழில்நுட்பம் என்றது இந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இயற்கையோடு சம்பந்தப்பட்டதாக காணப்பட்டது. குறிப்பாக இரவு வேளையிலே சாப்பாடு கொண்டு போகக்கூடாது என்று கூறுவார்கள் நடுவர்கள். ஒரு வழக்கம் இருக்கின்றது. அது எதற்கென்று தெரியுமா? அதுக்கும் இன்னும் அந்த கரித்துண்டு சொல்வார்கள், கறி, அடுப்பு கறி, அந்த விறகு கறி, அந்த கரித்துண்டை போட்டுக்கொண்டு செல்வார்கள். அது எதுக்கென்று தெரியுமா யாராவது? அதுக்கான காரணம் இந்த வாயுக்கள் செயற்பாடு இரவு வேளைகள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக அந்த புளிய மரத்திலிருந்து CO2 வாயு, அந்த வாயுக்கள் எல்லாம் சூழல் வாயுக்கள் எல்லாம் வந்து சேரும். சதுப்பு நிலத்திலிருந்து வருகிற மெதேன், அந்த மெதேன் வாயுக்கள், அப்படிப்பட்ட சூழலுக்கு தீங்கு விளைவிக்கிற வாயுக்கள் எல்லாம் அந்த உணவுடன் கலக்கும். அதனாலே தான் அதை என்னது, அது அந்த காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி. ஆனால் இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். அதனால அந்த காலத்து மனிதர்கள் எல்லோரும் அறிவுடையராக செயற்பட்டு அதை இயற்கையின்பால் கொண்டு வந்து சொன்னார்கள், பேய் பிடிக்கும், அது பிடிக்கும் என்று வழிபடுத்திருந்தார்கள். பல்வேறு வகையான செயற்பாட்டின் மூலம், அதாவது சமூக நடைமுறைகளும் அங்கு ஒழுங்காகவே காணப்பட்டது. சரி, இந்த காலத்தில் அனைவர் கையிலே தொலைபேசி காணப்படுகின்றது. சரி, அதை நான் ஒத்துக்கொள்கின்ற. இந்த காலத்தில் தொலைபேசி காணப்படுகின்றது. ஆனால் நோயில்லாதவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அந்த காலத்திலே தலைமுடி வருவதற்கு தீங்கானை பூசுவார்கள். ஆனால் இந்த காலத்து மனிதர்கள் அந்த தலைமுடிக்கு அந்த ஒயில் கூடுதலாக அந்த நிலக்கரியை பயன்படுத்தி தயாரிக்கிற ஒயில்கள், மற்றது அந்த சூழலுக்கு மனிதருக்கே தீங்கு விளையக்கூடிய ஒயில்கள் எல்லாம் அந்த தலையில பூசுவதுன்றதால பல்வேறு புற்றுநோய்கள், அந்த நோய்களும் எல்லாம் வர காரணமாகின்றது. ஆகவே இவ்வாறாக உணவு, உடை, கலை, கலாச்சார, பண்பாட்டு விடயங்களிலே அந்த காலம் தன்னிறை பெற்று காணப்பட்டது. ஆனால் இந்த காலமோ உணவு, உடை, கலாச்சார, பண்பாட்டு விடயங்களிலே சீர்குலைந்து கீழ்த்தனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை எங்களுடைய அணியின் சார்பாக மூவரும் ஆணித்தனமாக முன்வைத்திருந்தார்கள், ஒவ்வொரு விடயத்தின் வாயிலாகவும். ஆகவே சரியான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு அன்றைய காலமே மனதுக்கு மகிழ்ச்சியானது என கூறிக்கொண்டு நிறைவுபடுகின்றேன். நன்றி, வணக்கம். மனதிற்கு மிகவும் நெருக்கமான காலம் அந்த காலமா இந்த காலமா என்று வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. பாடசாலை பிள்ளைகள் தங்கள் பார்வையிலே எந்த காலம் மனதிற்கு நெருக்கமான காலம் என்று பார்த்தார்கள். பொதுவாகவே வயது முதிர்ந்தவர்கள் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் 1990 என்று தொடங்கினால் இளையவர்கள் அந்த இடைக்கும் நிற்காமல் ஓடிவிடுவதுண்டு. உங்கள் காலத்திலே எவ்வளவு செல்லடி என்றால் அதை கேட்கவோ இப்போ வந்த நான் என்று இளம் பிள்ளைகள் ஓடுகிறார்கள். ஆனால் இங்கே அந்த காலம் இந்த காலம் என்று 2000ஆம் ஆண்டை எல்லைப்படுத்தி அதற்கு முற்பட்ட காலத்தை அந்த காலம் என்றும் அதற்கு பிற்பட்ட காலத்தை இந்த காலம் என்றும் வரையறுத்து இங்கே பேசியிருக்கிறார்கள். மனதிற்கு நெருக்கம் என்றால் அது நினைவுகளுடைய சொந்தம், நினைவுகளிலே கட்டமைக்கப்பட்ட காலம். அப்படி எது நினைவுக்கு நிற்கிறது? இன்று காலையிலே என்ன சாப்பிட்டேன் என்பது நினைவில் இல்லை. ஒருவர் சொல்கிறார், இன்று காலையிலே என்ன சாப்பிட்டேன் என்பது நினைவில் இல்லை. ஆனால் சின்ன வயதிலே அம்மா தந்த பழந்தண்ணி இப்போ ஞாபகத்திலே நிற்கிறது என்றால் அது மனதிற்கு நெருக்கமாக இருக்கிறது என்று பொருள். நினைவிலே முன்னிற்பவர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்கள். இப்போ யாரிடம் படித்தாய் என்றால் என்ன கேட்டால் ஒரு 40 பக்க கோப்பி வேணும். ஏனென்றால் தரம் 1 தொடக்கம் AL வரை, பல்கலைக்கழகத்தை விடுவோம், தரம் 1 தொடக்கம் AL வரை நான் படித்த பாடசாலை ஆசிரியர்கள், டியூஷன் ஆசிரியர்கள் என்று எழுத புறப்பட்டால் 40 பக்க கோப்பியும் போதாது. உங்களுக்கும் அப்படித்தான். ஆனாலும் நீ யாரிடம் படித்தாய் என்றால் ஒரு சிலருடைய பெயர்கள் முன் வந்து விழுகின்றனவே, முன் வந்து நிற்கின்றனவே. ஏனென்றால் அவர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்கள். எனவே இப்படி நினைவுகளின் சங்கமமாக அல்லது நினைவுகளில் முன்னிற்கின்ற நிலையை பெறுகிற
காரணிகள் மனதிற்கு நெருக்கமானவையாக இருக்கின்றன. அது எந்த காலம்? முற்காலமா, இக்காலமா, அந்த காலமா, இந்த காலமா? சின்னமணி என்று ஒரு பெரிய வில்லிசை கலைஞர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். திருப்பூங்குடி ஆறுமுகத்தினுடைய சிஷியன். அவர் பிறகு பல சிஷியர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சிஷியர் மதி, அவருடைய சிஷியர் சிறுப்பிட்டி சத்தியதாசன், இவர்கள் எல்லோரும் அவருடைய வழியிலே இன்றைக்கு வில்லுப்பாட்டை தொடர்கிறார்கள். அவருடைய ஒரு பிரபலமான பாட்டு இருக்கிறது. இந்த சின்ன வில்லுப்பாட்டில் பாடுவார். அந்த காலம் இந்த காலம் வாத்திய கண்டு பொடியல் ஓடினது அந்த காலம், இப்போ பொடியலை கண்டு வாத்தி ஓடுவது இந்த காலம் பாடுவார். அதாவது ஒரு காலத்திலே ஆசிரியரை கண்டால் மாணவர்கள் ஓடி ஒழித்தார்கள். இன்னொரு காலத்திலே, இந்த காலத்திலே மாணவரை கண்டால் ஆசிரியரை ஓடி ஒழிக்கிற காலம். இது அவருடைய பார்வை. முல்லை முள்ளால் எடுத்தது அந்த காலம், செல்லை செல்லால் எடுப்பது இந்த காலம். ஃபோனை வீட்டில் காணையில் எங்கட வீட்டிலேன்னு சொல்லி அடி ஒரு காலம் அடியன் என்னத்தை அடி, ஃபோனே அடி, எங்கே இந்த ஃபோன் இருக்குது என்று. அதான் முல்லை முள்ளால் எடுப்பது அந்த காலம், செல்லை செல்லால் எடுப்பது இந்த காலம். இப்படி காலம் மாறி இருக்கிறது. இந்த கால மாற்றம் அது தவிர்க்க முடியாதது. அதைத்தான் இங்கே சொன்னார்கள். கால மாற்றம் தவிர்க்க முடியாதது. திருவாசகத்திலேயே சொன்னாரே, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். அறிவு மாறிக்கொண்டே செல்கிறது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். அதை அன்றைக்கே மாணிக்க வாசகர் சொன்னார். இன்றைக்கு ஒரு திரைப்படத்திலே ரஜினிகாந்த் சொன்னார், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. தலைவர் சொன்னார் என்று இன்றைக்கு இளைஞர்கள் கட்டிப்பிடித்து கொண்டு திரிகிறார்கள். எனவே அந்த காலம் இந்த காலம் இது எல்லாம் மனதிற்கு நெருக்கமானதாக அமைந்தாலும் அது எங்களுடைய மன விருப்பிலும் தங்கியிருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. சிலருக்கு பழைய பாட்டு கேட்க பிடிக்கும், சிலருக்கு புதிய பாட்டு கேட்கத்தான் பிடிக்கும். இந்த வீட்டுக்கு பக்கத்திலே இப்போவும் ஒழும்பினோன்னு இந்த வயது போனவரே பாட்டு சட்டிப்பான விளக்கைக்குள்ள பாடுறார். அப்பாவை பாத்தியா, அக்காவை கேட்டியா. அது ஒரு இந்தோனேஷிய பாட்டு. அவர் தண்டை வாயில் வந்ததை பாடுறார். அக்காவை பாத்தியா, அம்மாவை கேட்டியா. அப்படி என்றால் அவருக்கு அது மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது. வயது முதிர்ந்தவர் அவர் தான் சட்டிபானை விளக்குறாருன்னு ஒன்றை சொல்லி தந்துட்டேன்னு எனக்கு அடிக்கிற போகிறாரோ தெரியாது. அவர் சட்டிபானை விளக்குகிறார், பாடுகிறார், புதிய பாட்டை பாடுகிறார். எனவே அது அவரவர் விருப்பம். இப்போ விடையப்படி காண்பது என்றால் பெரும்பான்மை பற்றி இந்த படிக்கிற பிள்ளைகள், இங்கே உயர்தரத்திலே கலைப்பிரிவிலே படிக்கிற பிள்ளைகள் தான் பேசினார்கள். சங்ககாலம் காதலுக்கு வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் என்றால், அகம் புறம் என்று வகைப்படுத்திய காலம் என்றால் எப்படி அதை சொல்கிறோம்? பெரும்பான்மை பற்றி சொல்கிறோம். சங்க காலத்திலே பக்தி கூட இருந்திருக்கலாம், ஏன் திருமுருகாற்றுப்படை எழுந்திருக்கிறது. ஆனால் பெரும்பான்மை பற்றித்தான் ஒரு விடையை காண்கிறோம். வீட்டிலே அம்மா பெரும்பான்மை பற்றித்தான் புட்டவிக்கிறது. சில வீடுகளில் ஈசி என்பதற்காக பாண்புன்றது. இப்போ அந்த காலம் இந்த காலம் என்று பார்க்கிற பொழுது அந்த காலத்திலே மனதிற்கு ரம்மியமான, அல்லது இவர்கள் இங்கே பேசினார்கள், அந்த காலத்திலே கூட்டு குடும்பமாக ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது. எனக்கெல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கிறது. நான் சிறு வயதிலே இந்த ரஜினிகாந்தின் படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு கிழுவம் தடியை எடுத்து அதை மாதிரி உஃப் அந்த ரஜினிகாந்த் சிகரெட்டை இப்படியே வாயில் போடுவார். அது ஒரு காலம். இப்பொழுது அவர் சிகரெட்டை போட்டு நடிப்பதில்லை, ஏனென்றால் இளைஞர்கள் அப்படி பழகி விடுவார்கள் என்று. இப்படி வாயிலே போடுகிற அந்த பாணியிலே போட்டு கொண்டு போக என்னுடைய ஒரு ஒன்று விட்ட சித்தப்பா எனக்கு பிடரியை போட்டு விட்டார். அடி, நீ என்ன அவனை மாதிரி சிகரெட் குடிக்க போறியோ? நான் இது ஏன் சொல்கிறேன் என்றால், ஊரே ஒருவன் கெட்டு போகிறான் என்றால் ஊரே திருத்தும், ஊரே முன்னுக்கு வந்து திருத்தும். இன்றைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் யார் என்று தெரியாத காலத்திலே வாழ்கிறோம்.
எல்லாரும் வீடு மாறி பிள்ளைகள் படிக்க வேணும் அப்படி இப்படி என்று காரணத்தை சொல்லி ஊரை விட்டு புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அடித்தால் ஒரு நன்மைக்காக அடித்த வாத்தியாரை கொண்டு போய் கோர்ட்டில் நிற்பாங்க. அப்படியான காலத்தில் இப்பொழுது வாழ்கிறோம். அப்படி ஒரு ஒரு அந்நியப்பட்ட உறவிலே இயந்திரங்களை கூட மதிக்கிற வாழ்க்கைப்பட்ட உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்திலே மனிதத்திற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். இன்றைக்கு இயந்திரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். அப்படியான ஒரு காலத்திலே வாழ்கிறோம் என்கிற வகையிலே அதைத்தான் இந்த பிள்ளைகளும் சுட்டி பேசி இருக்கிறார்கள். எனவே பெரும்பான்மை பற்றி பார்த்தால் எல்லோரும் தங்களுடைய இளமை காலத்தை தான், இப்போ ஒரு பழசு வந்திருந்து சொல்கிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லோரும் அந்த காலம் இப்படிப்பட்ட காலம். ஏனென்றால் பல அனுபவங்கள், பல எதிர்நீச்சல்கள், அவற்றை கண்டு சாதிக்கிற பொழுது வருகிற சுகம் இருக்கிறதே அது மேலான. எனவே அந்த காலம் அதுதான் மனதிற்கு நெருக்கமான காலம் என்று பேசிய வரணி மத்திய கல்லூரி மாணவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பை சொல்லி அதிலும் சற்று ஜனரஞ்சகப்படுத்தி தன்னுடைய உரையை அமைத்த ஒரு மாணவிக்குத்தான் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து வழங்குகிற சிறந்த பேச்சாளர் பரிசை வழங்கலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையில் இரண்டாவதாக பேசியவர் ஜெயசங்கவி. அவர் அந்த அணிக்காக ஜனரஞ்சகமாக பல செய்திகளை சொன்னார், உணர்ச்சி வசப்பட்டும் பேசினார். அவருக்கு சிறந்த பேச்சாளருக்கான பரிசை வழங்குவதில் மகிழ்வடைகிறேன். வாருங்கள் ஜெயசங்கவி. சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியினுடைய அனுசரணையாளர் கல்வி காருண்யன், யாழ்ப்பாணத்தினுடைய முன்னணி தொழிலதிபர் ESP நாகரத்தினம் ஐயா அவர்கள். தான் பெறாத அனுபவங்களை இளம் சந்ததியினர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொற்சமர் நிகழ்ச்சிக்கு அவர் நீண்ட நெடுங்காலமாக அனுசரணை புரிந்து வருகிறார். அந்த வகையில் பாடசாலைகளிலே விவாத அணிகள் கட்டியெழுப்பப்படுகின்றன. அதற்காக அவர் ஊக்குவிப்பு தொகையை கூட வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் சொற்சமர் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருக்கிற பரணி மத்திய கல்லூரி, சாவகச்சேரி இந்து கல்லூரி இந்த மாணவர்களை ஆசீர்வதித்து ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் நல்க வேண்டும். இன்றைய சொற்சமர் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் லலிசன் சார் அவர்களே, கல்லூரி மாணவர்களே, மாணவிகளே, ஆசிரியர்களே எல்லோருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, உண்மையில் இந்த சொற்சமர் ஊராக இளம் சமூகம் நல்ல ஒரு பேச்சாளராக வரணும் என்றுதான் இந்த சொற்சமருக்கு அரசனை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த மாணவர்கள் இந்த சொற்சமர் மூலம் தங்களுடைய விவாதங்களை சரியான முறையில் வாதாடி தாங்கள் ஒரு சிறந்த பேச்சாளராக வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த சொற்சமர் ஊடாக இன்று பல பிள்ளைகள் இந்த மேடையில் ஏறி திறம்பட பேசி திறமையான ஒரு பேச்சாளராகவும் சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராகவும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி என்ன இந்த வாய்ப்பு காலத்தை டான் குடும்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கல்வி காருண்யன் அவர்களே. இப்பொழுது நாங்கள் பரிசுகளை வழங்கப் போகிறோம். அந்த வகையில் ஊக்குவிப்பு பரிசை முதலில் பெறுகிறார்கள் சாவகச்சேரி இந்து கல்லூரி மாணவர்கள். அடுத்து பரிசில்களை பெறுகிறார்கள் வரணி மத்திய கல்லூரி மாணவர்கள். நல்லது நேயர்களே, உங்கள் பாடசாலைகள் சார்ந்த பிள்ளைகளும் இந்த மேடைக்கு வருகை தர வேண்டும் என்று நீங்கள் ஆர்வம் கொள்ளலாம். அப்படி ஆர்வம் கொண்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். தயாரிப்பாளர் சொற்சமர் டான் தொலைக்காட்சி, இலக்கம் 707, ஆஸ்பத்திரி வீதி, யாழ்ப்பாணம் என்கிற முகவரிக்கு ஒரு வேண்டுகை கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த மேடைக்கு உங்களை அழைத்து வருவதற்கு ஆவன புரிவார். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நிகழ்ச்சி அனுசரணையாளர் ESP நாகரத்தினம் ஐயா, ஊக்குவிப்பு பரிசில்களை வழங்கி கொண்டிருக்கிற பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் மனிதவள முகாமையாளர் செல்வச்சந்திரன்,
நிகழ்ச்சி படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பு மேற்கொள்கிற விபீஷன் குழுவினர் அத்தனை பேரோடும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.